ஷார்ட்டர் ஃபார்மேட் தாங்க பெரிய அளவுக்கு உதாரணமா மாறிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஐபிஎல்ங்கிறதுலாம் வந்துட்டு பெரிய அளவுக்கு ஒரு பிரான்சைஸ் கிரிக்கெட்டா மாறிடுச்சு. எப்படி வந்துட்டு ஃபுட்பால்ல சாக்கர்ல வந்துட்டு ஒரு யூகேல வந்து ஒரு டோர்னமெண்ட் நடக்குதோ, மற்ற நாடுகள் நடக்குதோ, அது போல வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ரிச்சஸ்ட் லீக் இந்த வேர்ல்டா வந்து ஐபிஎல் மாறிடுச்சு. அதனால கூடிய சீக்கிரமே வந்துட்டு இந்த ஷார்ட்டர் ஃபார்மேட் கேம் வந்துட்டு டெஸ்ட் எல்லாம் விழுங்கிடுங்க, பெரிய அளவுக்கு கவன ஈர்ப்புலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான பேச ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட அப்படியான சூழலுக்கு தள்ளப்படுச்சு. இந்த நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்துட்டு ஒரு அம்பாசடராகவே இருந்தாரு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு விராட் கோலி என்னங்க கொடுத்தாரு, அவர் அடிச்ச செஞ்சுரி மேட்ச் கிடையாது, அவர் அடிச்ச ரன்கள் மேட்ச் கிடையாது, அவர் என்ன ரெக்கார்ட் வச்சிருக்காரு அவரேஜ் எதுவுமே மேட்ச் கிடையாதுங்க. அவர் அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை தூக்கி பிடிச்சாரு பாருங்க. ஃபண்டாஸ்டிக்கா வந்து அப்ரோச் பண்ணாரு டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். தன்னுடைய எல்லாத்தையும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்காக கொடுத்தாரு, அதை ப்ரோமோட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டெஸ்ட் கிரிக்கெட்டை லவ் பண்ணுங்க. கடைசியா இப்போ வந்துட்டு T20 கப், அதாவது ஐபிஎல் கப் வந்து அவர் வாங்கும்போது கூட டெஸ்ட்டை பத்தி மிக உயர்வா பேசியிருந்தாரு. நீங்க வந்துட்டு T20 விளையாடுங்க, ஒன் டே விளையாடுங்க, ஷார்ட் ஃபார்மேட் விளையாடுறது தப்பே கிடையாது. ஆனா நீங்க உலகம் பூரா கவனம் பெறணும். ஐயோ இந்த பிளேயரா அப்படின்னு உங்களை மதிக்கணும். இங்கிலாந்து போறீங்களா, இங்கிலாந்து வந்து கிரிக்கெட்டுடைய தாயகம் சொல்றாங்க. அங்க யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, யார் டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்துட்டு பக்காவா விளையாடுறாங்களோ, ஒரு ஜோ ரூட்டுக்கு நிக்கிறா எவன்டா இருக்கிறான். அதனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் வந்துட்டு பயங்கரமா விராட் கோலியை ஸ்ட்ரெச் பண்ணாலுமே கூட பெரிய அளவுக்கு ரெஸ்பெக்ட் வச்சிருப்பாங்க விராட் கோலி மேல. விராட் கோலி அந்த களத்துக்கு வரணும்னு விரும்புவாங்க. இன்னைக்கு ரிட்டையர் ஆனதுக்கு வந்துட்டு இந்தியன் ஃபேன்ஸ் வந்து எவ்வளவுக்கு வருத்தப்படுறாங்களோ, ஓவர்சீஸ்க்கு இனிமேட் வந்துட்டு நம்மளுடைய ஷோர்ல, ஆஸ்திரேலியன் ஷோர்ல வந்துட்டு விராட் கோலியை பார்க்க முடியாது, இங்கிலாந்துல வந்து பார்க்க முடியாது. பென் ஸ்டோக்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு விராட் கோலி இல்லாம விளையாடுறது நாங்க அவமானமா கருதுறோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்து வெளிப்படுத்தி இருந்தாரு. அந்த அளவுக்கு விராட் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருந்தாரு.